வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம முகடு டாபிக் வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நீங்கள் கேட்டிருந்த சில ரிப்ளைஸுக்கு நீங்கள் கேட்டிருந்த சில கொஷின்ஸுக்கான ஆன்சரையும், அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சில கொஷின்ஸ் போட்டிருந்தோம் டாப்பிக்லேருந்து. அதுக்கான ஆன்சர்ஸும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அதில் கீழே ஒருத்தர் என்ன கமெண்டில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா 0000123000ன்னு வந்தால் முகடு 0 வருமா சார் அப்படின்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக முகடு என்ன தான் இதுக்கு அப்படின்னா 0 தான். முகடை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா 0 இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. எந்த நம்பர் அதிக முறை திரும்ப திரும்ப வந்திருக்கோ அதுதான் முகடு. இப்போ இதில் 0ன்ற நம்பர் தான் 6 முறை வந்திருக்குன்றதால இதோட முகடு என்ன அப்படின்னா 0. ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 5 0. இதோட முகடு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா இதுக்கு நீங்கள் 0ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு என்ன கிடையாதுன்னா முகடே இல்லை. கரெக்டாக 0ன்றது வேறு, முகடு இல்லைன்றது வேறு. பாருங்கள், 0ன்னா என்ன அர்த்தம்னா 0ங்கிற நம்பர் நிறைய முறை வந்திருக்கணுன்றது அர்த்தம். இதில் 0 வந்துடுதுன்னா அது நிறைய முறை வரல, எல்லாமே ஒரு முறை தான் வந்திருக்கு. இதை நம்ம நேற்று முகடுலேயே சொல்லிட்டோம். ஒரு முறை தான் வருது அப்படின்னா அது என்ன கிடையாது அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு முகடு இல்லை. சரிங்களாம்மா? இந்த கொஷின் நீங்கள் கீழே கேட்டதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் அதுக்கு ஆன்சர் சொல்லலான்ட்டு. அடுத்ததாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு சில கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த மாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 10 15 20 25 30 35ன்ட்டு. இதுக்கான ஃப்ரீக்வன்சி கீழே 3 6 10 6 10 5 9ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முகடு கேட்குறாங்கன்னா இதில் எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ, ஃப்ரீக்வன்சின்றது தான் அந்த நம்பர் எத்தனை முறை வருதுன்னு அர்த்தம். 5ங்கிற நம்பர் 3 முறை, 10ங்கிற நம்பர் 6 முறை, 15 10 முறை, இது 6 10 5 9 முறை வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், 15ங்கிற நம்பர் 10 முறை வந்திருக்கு, 25ங்கிற நம்பர் 10 முறை வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் தான் நிறைய முறை வந்திருக்குன்றதால இதோட முகடு என்ன அப்படின்னா 15, 25. இது ரெண்டுமே இதோட முகடு. நம்ம புரியுதா? இது நம்ம நேற்று முகடு டாபிக் சொல்லும்போதே இந்த மாடலில் கொஷின் கேட்டால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த கொஷின் பிரச்சனை இல்லை. நான் மெயினாக சொல்ல எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டான்னு கொடுத்துட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா இப்போ 10ங்கிற நம்பர் 20ங்கிற நம்பர்னு கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80ன்ட்டுன்னு. இதில் கீழே ஃப்ரீக்வன்சி பாருங்கள், 12 14 10 13 14 18 10. இப்போ இதில் எப்படி சார் சொல்கிறதுன்னா ஃப்ரீக்வன்சி இதில் எது அதிகமாக இருக்குது? 18 தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 60லேருந்து 70க்குள்ளாடி இருக்கிற நம்பராக தான் இருக்கணும். அது என்ன நம்பர் நமக்கு போட்டு பார்த்தா தெரியும். ஆனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், 60லேருந்து புரியுதா? எப்படி 60லேருந்து 70க்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறதுல ஃப்ரீக்வன்சி 18 தான் அதிகம். 18ன்ற வேல்யூ 60 to 70க்குள்ளே வருதுன்றதால இதோட முகடும் 60 to 70க்குள்ளாடி தான் இருக்கும். அப்போ கீழே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70க்குள்ளே இருக்கிற ஒரே ஆன்சர் 63.33 தான். ஸோ இதோட முகடு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 63.33. சரிங்களா? மீதியை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா மற்ற எதுவுமே 60 to 70க்குள்ளாடி இல்லைன்றதால. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சப்போஸ் ஆன்சர் இந்த மாதிரி 2-3 ஆன்சர் 60லேருந்து 70க்குள்ளே இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னா நான் அதுக்குண்டான ஐடியாவையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2-3 நம்பர் 60லேருந்து 70க்குள்ளே இருந்துச்சுன்னா மெத்தட் படி எப்படி போடுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். நேற்றுக்கு இதில் கீழே கமெண்டில் கேட்கும்போதும் ஃபார்முலா படி வரதுக்கு எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரேராக தான் இதை கேட்பாங்க. ஆனால் ஒருவேளை கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 18. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 18லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணுறோம். நான் இது மெத்தடாக எப்படி வர்றதுன்றதை சொல்கிறதுக்கு. ஏன்னா அடுத்ததே இன்னும் 2 கேள்வி கொடுத்துருக்கேன், எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது மாதிரி. அப்போ இந்த ஐடியா தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். 18லேருந்து 14 மைனஸ் பண்ணுறேன். 18ல் 14 போயிடுச்சுன்னா 4 பை அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த 18 2ஆல் பெருக்கிறேன். 18 2 36. முன்னாடி இருக்கிற நம்பரையும் பின்னாடி இருக்கிற நம்பரையும் கூட்டி மைனஸ் பண்ணுறேன். 14ஐயும் 10ஐயும் கூட்டினேன்னா 24. அதை மைனஸ் பண்ணுறேன். 36ல் 24 போயிடுச்சுன்னா 12. அதை கீழே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதான்னு பாருங்கள். கீழே ஃபஸ்ட்டு நம்ம முகடுன்னு எது இருக்கு, இந்த ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி எங்கே அதிகமாக இருக்கோ அதிலிருந்து முன்னாடி நம்பரை மைனஸ் பண்ணுறோம் பை முன்னாடி அந்த நம்பரை இதுதான் முக்கியம், அந்த 18 தான், அதனால தான் அதை டவுன் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2ஆல் பெருக்கிட்டு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணிடுறேன் கூட்டி. அப்போ 12 கிடைக்குது. இன்ட்டு இது ஒன்றுத்தோட ரேஞ்ச், ஒவ்வொன்றுத்துக்கும் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பாருங்கள். 10 to 20, 20 to 30, 30 to 40ன்னு 10 10ஆக இருக்குது.
இன்ட்டு அந்த 10ஆல் பெருக்கிறோம். சப்போஸ் ரேஞ்ச் 5 5 இருந்ததுன்னா இன்ட்டு 5ன்னு போடுவோம். சரிங்களா? ஒரு நாள் 4, 3 நாங் 12. 10 3ஆல் அடித்தோன்னா ஒரு 3 3, 3 9, மீதி 1, 3 9ன்னு போய்கிட்டே இருக்கும். 3.33ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 18 எடுத்தோம்ல அதோட லோயர் லிமிட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். லோயர் லிமிட்னா முன்னாடி முதல் நம்பர், அப்பர் லிமிட்னா 70, லோயர் லிமிட்னா 60. இந்த 3.33 கூட இந்த 60 கூட்டிடுறோம். 60 3 கூட்டினோன்னா 63.33. இவ்வளோ தான் ஆன்சர். இதுதான் நமக்கு வந்த ஆன்சர் பாருங்கள். புரியுதுங்களாம்மா? உங்களுக்கு சப்போஸ் இதை மெத்தடாக போட்டு போடணும் அப்படின்னாலும் இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கூட ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கேள்வி பாருங்கள், அதே 10 to 20, 20 to 30 தான் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கே ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது? 45. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? 30லேருந்து 40க்குள்ளாடி வந்திருக்கணும். 30 to 40க்குள்ளே. கீழே ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எல்லா ஆன்சருமே 30 to 40க்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். 35.33, 34.33, 33.33, 36.33. அப்போ எல்லாமே 30 to 40க்குள்ளே இருக்கும்போது வேறு வழியே இல்லை, நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரீக்வன்சி எது அதிகமாக இருக்குது? 45. இதிலேருந்து முன்னாடி நம்பரை மைனஸ் பண்ணுறேன். 45ல் 35 போயிடுச்சுன்னா 10 பை 45 2ஆல் பெருக்கிறேன் 90. இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன். 35 25 கூட்டினோன்னா 60. அப்போ அந்த 60 மைனஸ் பண்ணேன்னா 30. இந்த 30 கொண்டு வந்து கீழே வகுத்தலில் போடுறேன். இன்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். 10 10 10 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் 10. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3, 3 9, 3 9, 3 9. இங்கேயும் அதே தான் கிடைக்குது. 3.33. பரவாயில்ல. அப்போது இந்த 45 எடுத்தோம் இல்லையா, இதோட லோயர் லிமிட் என்ன இருக்குது? 30. அந்த 30 இது கூட கூட்டிட்டா முடிஞ்சிச்சு. 30யும் 3.3யும் கூட்டுறோன்னா 33.333ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 33.33 ஆப்ஷன் சி. புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? ஸோ முகடில் இந்த மாதிரி டேபிள் வச்சு கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும் பாருங்கள். அடுத்ததாக இன்னும் கூட ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே டிஃப்ரென்ஸ் எதை வச்சு கொடுத்துருக்கோன்னா 5 வச்சு 0 to 5, 5 to 10, 10 to 15ன்னு 5 5. இங்கேயும் அப்படி தான். இங்கே பாருங்கள், கீழே நான் உங்களுக்கு இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. இருந்தாலும் எது வரும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும் பாருங்கள். இருக்கிறதுல ஃப்ரீக்வன்சி எது அதிகமாக இருக்குது? 24. ஸோ ஆன்சர் 15லேருந்து 20க்குள்ளாடி இருக்கணும். கரெக்டுங்களாம்மா? அப்போ என்ன, இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்களேன். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்கள். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 24லேருந்து 18 மைனஸ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6. அடுத்து 24 2ஆல் பெருக்குனிங்கன்னா 48. இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 18யும் 17யும் கூட்டினீங்கன்னா 35. 48ல் 35 கழிச்சிங்கன்னா 13. அப்போ 16 6/13 இன்ட்டு ஒவ்வொருத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 5 தான் இருக்குது. அப்படின்னா இன்ட்டு என்ன போடணுன்னா 5 தான் போடணும். கரெக்டாக? அப்போ 6 5 30. ஸோ 30/13 உங்களை போட சொல்லிட்டு நானே போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் சொல்லிகிட்டே வரும்போது அப்படியே போட்டோம். 30/13. 30/30ல் எத்தனை 13 இருக்குது? 13 26. புள்ளி மீதி 4, 13 39 அப்படின்னு போகும். அப்போ 2.3. ஸோ இது கூட எதை ஆட் பண்ணணும்? இந்த 24 எடுத்தோம் இல்லையா, இதோட லோயர் லிமிட். இதோட லோயர் லிமிட் என்ன இருக்குது? 15. அப்போ இது கூட இந்த 2.3 கூட 15 ஆட் பண்ணணும். 2.3 கூட 15 ஆட் பண்ணிங்கன்னா 17.3. அப்போ இதோட முகடு என்ன கிடைக்கும்னா 17.3 அப்படிங்கிறது தான் முகடு. புரியுதா? ஸோ நேற்றுக்கு நம்ம அந்த வீடியோவில் சொன்னது மாதிரி ஜென்ரலாக அவங்க நம்பர்ஸை கொடுத்துட்டு முகடு கேட்டாலும் போட தெரியும். அட்டவணையில் கொடுத்துட்டு கேட்டாலும் இதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா சொல்லணும்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் கொடுத்தாலும் இப்போ உங்களால் முகடு போட முடியும் பாருங்கள். சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூ.